ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போவீங்கன்னா, அப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன் நீங்கள் ஜிம்முக்கு போகிற ஆளாக இருந்தீங்கன்னா, ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு தினமும் உடற்பயிற்சி செய்யணும். அந்த உடற்பயிற்சி தான் நம்மளோட உடலோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கிய பங்கு வகிக்குது. அந்த மாதிரி உடலோட ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய சிறந்த உடற்பயிற்சிகளில் நிறைய உடற்பயிற்சிகள் நாம் செய்யும்போது அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடணும்னு நிறைய பேருக்கு அதை பற்றின ஒரு ஐடியா இல்லாமல் இருக்குது. அதுக்காக உடற்பயிற்சிக்கு முன்னாடி வெறும் வயிற்றோட ஒர்க் அவுட் பண்ணணுமா கேட்டால் அப்படியும் கிடையாது. நாம் என்ன மாதிரியான ஸ்நாக்ஸை உடற்பயிற்சிக்கு முன்னாடி சாப்பிட்றோன்றதுல கண்டிப்பாக கவனம் செலுத்தி ஆகணும். அதில் முதலாவதாக வாழைப்பழ ஸ்மூத்தி. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் வாழைப்பழ ஸ்மூத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. இதில் ஃபெக்டின் அதுக்கப்புறம் எதிர்ப்பு திறன் கொண்ட ஸ்டார்ச் அதிக அளவில் இருக்கிறதால இது ரொம்ப நேரம் வயிற்றை ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு வச்சுருக்கும். இந்த வாழைப்பழத்தில் பொட்டாசியம் அதிக அளவில் காணப்படுது. இது நரம்பு அதுக்கப்புறம் தசைகளோட செயல்பாட்டை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் அதிக அளவில் இருக்கிறதால உடற்பயிற்சி செய்யும்போது நமக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும். ரெண்டாவதாக சக்கரவள்ளி கிழங்கு. சக்கரவள்ளி கிழங்குல கார்போஹைட்ரேட் குறைந்த அளவில் இருக்கக்கூடிய கிளைசமிக் இன்டெக்ஸும் இருக்குது. அதனால் இதை உடற்பயிற்சிக்கு முன்னாடி நம்ம சாப்பிடும்போது உடலில் மெதுவாக ஆற்றலை அதிகப்படுத்தி நீண்ட நேரம் உடற்பயிற்சி செய்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் உடற்பயிற்சிக்கு முன்னாடி வேக வச்ச சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மூணாவதாக வாழைப்பழம் அதுக்கப்புறம் பிளாக் காஃபி குடிக்கலாம். ஒரு கப் பிளாக் காஃபியை உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அது உடற்பயிற்சி செய்கிறதுக்கு தேவையான கூடுதல் ஊக்கத்தை உங்களுக்கு தரும். இந்த பிளாக் காஃபி உடற்பயிற்சியின் போது அதிக வலிமை அதுக்கப்புறம் ஆற்றல் சகிப்புத்தன்மையை வழங்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். அது கூட ஒரு வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிட்டு வருதுன்றது இன்னும் உடற்பயிற்சியை சிறப்பாக செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா வாழைப்பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் இருக்குது. இது சீக்கிரத்தில் ஜீரணமாகக்கூடியதும் கூட. நாலாவதாக இளநீ. உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி இளநீ குடிக்கிறது ரொம்பவே நல்லது. இது உடலில் நீர்ச்சத்தை பராமரிக்கிறதுக்கும் உடற்பயிற்சியின் போது இழக்கப்படக்கூடிய எலக்ட்ரோலைட்டுகளை நிரப்புறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மேலும் இதில் பொட்டாசியம் அதிக அளவில் இருக்கிறதால இது உடற்பயிற்சி செய்யும் போது தசைப்பிடிப்புகள் ஏற்படாமல் உங்களை ரொம்பவே பாதுகாக்கும். அஞ்சாவதாக பிரெட் அதுக்கப்புறம் பீனட் பட்டர். உடற்பயிற்சியின் போது உடலில் போதுமான ஆற்றல் இருந்தால் தான் உடற்பயிற்சி நம்ம நல்லா செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஆற்றலை முழுதானிய பிரெட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரெட் அதுக்கப்புறம் பீனட் பட்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து சாப்பிட்றதுல நமக்கு ரொம்ப கிடைக்குது. ஜிம் போகிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய கொழுப்புகள், புரோட்டீன்கள், கார்போஹைட்ரேட் நல்ல எரிபொருளாக விளங்கி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்தா இந்த 5 உணவுகளையுமே நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டு உடற்பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிறதுன்றது உங்களுக்கு ஜிம்மில் ஒர்க் அவுட்டை செய்கிறதுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதுல ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. ஸோ இப்போ நாம் வீடியோவில் சொல்ல இந்த எளிய உணவுகள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும். கட்டாயமாக இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு உங்களோட உடற்பயிற்சி ரொம்பவே சூப்பராக செய்யுங்க. ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்த்த இந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.